வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ வீரதீர சூரன் படத்தினுடைய டீம் இன்டர்வியூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 அப்படின்ற பட்சத்தில் இப்போ பார்ட் 2 கூடிய சீக்கிரத்தில் இப்போ ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற நிறைய பேர்லாம் கேட்டாங்க. நம்மளுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, பேசியிருக்கோம். ஸோ அது பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இந்த ஆடியோ லான்ச்சஸ் அண்ட் மற்ற ஸ்பீச்சஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம சேனல்லையும் இனிமேல் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அதையும் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. ஸோ இன்றைக்கி நாம் வந்து ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸாக ரிலீஸ் ஆன அடோல்சன்ஸ் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா போன வாரமே ரிலீஸ் ஆச்சு. ஆக்சுவலி இது ஒரு லேட் ரிவ்யூ. ஸோ இந்த வெப்சீரிஸ் வந்து நிறைய பேர் புகழ்ந்து தள்ளிகிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ஓவர் ரேட்டும் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த வெப்சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சது தான். 4 எபிசோடு தான், ஆனால் ஒரு எபிசோடு லிட்டரலி ஒரு 1 hour கிட்ட ரன் ஆகுது. ஸோ பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ஒரு வித்தியாசமான அனுபவம் கூட சொல்லலாம். முக்கியமாக இந்த வெப்சீரிஸ் வந்து தமிழ்லையும் டப் செய்யப்பட்டிருக்கு. இது வந்து 16+, அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெப்சீரிஸோடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். அடோல்சன்ஸ் இந்த வெப்சீரிஸோட கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை வந்து முற்றுகையிட்டு கதவெல்லாம் எடுத்து போட்டு உடச்சி துப்பாக்கி முனையில் வந்து எல்லாத்தையும் நிற்க வைக்கிறாங்க. நான் இல்லை அப்படின்றாங்க. என்ன நடக்குது இங்கே ஒன்றுமே புரியல அந்த வீட்டுக்காரங்களுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறி போலீஸ் வந்து ஒரு இடத்த பேங்க் பண்ணி பார்த்தா சின்ன பையன் வந்து கிடச்சிட்டான், சஸ்பெக்ட் கிடச்சிட்டான், வந்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற போது அந்த சஸ்பெக்டோட வயசு வந்து 13 வயசு தான். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட கிளாஸ்மேட்டான ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ற பேரில் அவங்கள வந்து அண்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க ஜெயிலுக்கு. ஸோ ஜெயிலுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் எப்படி அந்த பையன் வெளியே வந்தானா, உண்மையாக அந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனை நோக்கி தான் இந்த கதையை வந்து நகரப்படுது. இந்த அடோல்சன்ஸ் இந்த வெப்சீரிஸோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் 4 எபிசோடு தான். லிட்டரலி ஒரு எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour கிட்ட ரன் ஆகும். ஆனால் ஒவ்வொரு எபிசோடுமே சிங்கிள் டேக்கால் எடுக்கப்பட்டது. இதில் வந்து சீட் சிங்கிள் டேக்குன்னு சொல்லலாம், அதுவும் இருக்குது இதில். இதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய படங்கள் இருக்குது, தமிழ்லேயும் நிறைய படங்கள் இருக்குது. அதுமாரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலி சோடா இருக்குது தெரியுங்க, அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அதில் வந்து எல்லாமே சிங்கிள் டேக்கில் எடுக்க மாதிரி காலப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் இது ஒரு சீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சீட் சிங்கிள் டேக் சொல்லுவாங்க. அதாவது இது எடிட்டிங் ஒர்க்கில் பண்ணுறது அந்த மாதிரியும் இருக்குது. ப்ளஸ் நிறைய சிங்கிள் டேக்கிலும் பண்ணியிருக்காங்க. அப்படியே மறந்துட்டேன். அந்த 4 எபிசோடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எபிசோடு வந்து ஒரு கதைக்காலத்தில் நடக்கும். ஃபஸ்ட் எபிசோடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஜெயிலில் நடக்கும். ஜெயில்னா போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் நடக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏரியாவில் நடக்கும். அதாவது ஒரு சைக்காலஜி ஒரு ஆளுக்கும் இந்த பையனுக்கும் டிஸ்கஷன் நடக்கும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ ஒன்று ஒரு செக்மெண்ட், அந்த ஒவ்வொரு செக்மெண்ட்டுமே சிங்கிள் டேக்கு. அப்படியே மறந்துட்டேன் நான். முக்கியமாக வந்து ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்வர்சேஷன், போலீஸுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு கான்வர்சேஷன். அவங்க அப்பா இருப்பார். அப்புறம் வந்து அந்த விஷயத்தை ரிவீல் பண்ணுறதா இருக்கட்டும், அது அப்படியே சுற்றி டேபிளில் வந்து பண்ணுவாங்க. அதுவும் சிங்கிள் டேக்கில் எல்லோரும் அட் டைமில் நடிச்சு ஆகணும். ஒருத்தன் மிஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்லேருந்து எடுக்கணும். இது மாதிரி அவ்வளோ சேலஞ்ச் இருக்கிற இந்த வெப்சீரிஸ். ஸோ இந்த வெப்சீரிஸ் ஃபுல்லாகவே சேலஞ்ச் வெப்சீரிஸில் சேலஞ்சே தான் வெப்சீரிஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சேலஞ்சிங்கான புதுசான ஒரு அட்டம்ப்ட்டு. அதாவது நம்ம வந்து ஒரு முழு நீள படம் வந்து எடுத்து பார்த்துருக்கோம். பார்த்திபனுடைய படம் கூட வந்திருக்கு. அதாவது என்ன படம் பேர் டக்குன்னு வரலையே, ஐம் ஸோ சாரி ஃபார் தட். ஸோ பார்த்திபனோட படம் வந்து 90 நிமிஷம் அந்த படம். அந்த படமும் ஒரு சிங்கிள் ஷாட் எடுக்கப்பட்ட ஒரு படம். அதே மாதிரி தான் இரவின் நிழல். அதே மாதிரி தான் இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபே ஃபஸ்ட்டு இதே வெப்சீரிஸ் பார்த்திங்கன்னா 60 நிமிஷம். ஸோ ஒவ்வொரு 60 நிமிஷம் மொத்தம் 4 60 நிமிஷம் பார்த்துக்கோங்களேன். அதுவும் இருக்கலே நான் மிரண்டு போனது என்னென்னா செகண்ட் எபிசோடு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்கூலில் வந்து காம்பவுண்டை சுற்றி காட்டுவாங்க. ஒவ்வொரு கிளாஸும் ரெடி ஆகணும். அதாவது ஒருத்தவங்க 2 பேர் கூட மேனேஜ் பண்ணலாம். ஒட்டுமொத்த ஸ்கூலில் அதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸு, அதில் இருக்க ஸ்டாஃப்ஸு அதெல்லாம் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி எல்லாமே அவங்களுக்குள்ளே வரணும். அவங்களுக்குள்ளே வந்தால் தான் அந்த டேக் கரெக்டாக போகும். ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆனால் கூட அந்த டேக்கே போயிடும். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான், மறுபடியும் முதல்லேருந்து அப்படின்ற மாதிரி தான். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் எபிசோடு தான். செகண்ட் எபிசோடெலாம் மிரட்டி விட்டாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் அதில் இங்கே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒருத்தருடைய போலீஸோட பையனும் இருப்பான். அவன் வந்து ஒரு விஷயம் சொல்லுவான், நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷனே தப்பாக போயிட்டுருக்கீங்க, என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன் பாரு அப்படி சொல்லிட்டு இந்த ஹார்ட்டினுக்கு ஒரு கலர் இருக்கு இல்லையா, அந்த கலருக்கு உள்ள அர்த்தத்தை சொல்லுவான். ஸோ அந்த பொண்ணு என்ன இதில் வச்சுருந்தா, ரெட்டா ப்ளூவா எல்லோவா அப்படின்னு கேட்பான். அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் நிறைய நம்மளுக்கே தெரியும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இன்வெஸ்டிகேஷன் விஷயமா இருக்கட்டும்,
எஸ்பெஷலி இந்த 4th எபிசோட இருக்க எண்டிங்கில் முடிக்கிற அந்த ஃபைனல் செக்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பிரமிப்புக்கு உச்சக்கட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவர் ஹைப்பு ஒரு சில விஷயங்கள் இருந்தது. அது என்னென்னா இதனோட நாடு தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் அதை எலாபரேட் பண்ணதில் கொஞ்சம் எஸ்பெஷலி இந்த 3rd எபிசோட் மட்டும் கொஞ்சம் சோர்வடையுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜி ஒருத்தவங்களும் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து அந்த பையன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பையனோட உண்மையான விஷயங்களை வந்து தோண்டி எடுக்கிறது தான் இவங்களோட வேலையே. அந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் சோர்வடைகிற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த எபிசோட் லிட்டரலி ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட ரன் ஆகுது. அதை மட்டும் கொஞ்சம் அது வேறு மாதிரியாக கூட கிறிஸ்ப் அண்ட் கிளியராக மேபி இன்னும் ஒரு 30 மினிட்ஸ் கூட கொடுத்துருக்கலாம். பட் அது வந்து எலாபரேட் பண்ணது கொஞ்சம் லிட்டரலி எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. 4th எபிசோடு சரி, ஸ்டார்டிங் பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அந்த 4th எபிசோடில் கூட ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம சாப்பிட போகலாம், இன்றைக்கி என் பர்த்டே, அதாவது அவங்க அப்பாவோட பர்த்டே 50வது பர்த்டேனால வாங்க வெளியே போய் சாப்பிட்லான்னு அவங்க கார் ஏறி உட்காந்து அந்த கார்லேருந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ எவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான். உண்மையாகவே இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த அட்டெம்ப்டை வந்து ரொம்ப சூப்பராகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க இந்த டீமுக்கு. அதுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள். அதே மாதிரி இந்த வெப் சீரிஸில் நடித்த எல்லாருமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸாக வரவராக இருக்கட்டும், போலீஸோட அசிஸ்டண்ட்டாக வரவங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து சைக்காலஜி பேசுகிறவங்களாக இருக்கட்டும், இந்த கிரேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வர இந்த பையன் தான், ஜெமி அப்படின்ற பையன் தான். பையன் வந்து என்னடா நடிப்பு சாமி அப்படின்ற மாதிரி போட்டு மிரட்டி விட்டான், ஒழுக்கி விட்டான். டேய் நீ ஏடா இப்படிலாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு இந்த பையனோட நடிப்பு ரொம்ப பிரமாதமாக கனக்கச்சிதமாக இருந்தது. அவனுக்காகவே இந்த வெப் சீரிஸ் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவனோட நடிப்பு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு புது முயற்சிகளுக்கும் புது அட்டெம்ப்டுகளுக்கும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தால், அதே அட் த சேம் டைம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற பேஸ்லேயும் சரி இந்த எபிசோட் உங்களுக்கு வந்து ஃபுல் ட்ரீட் ஆகும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த எபிசோடை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்துக்கணுமா, மஸ்ட் வாட்ச். ஸோ கண்டிப்பாக ஒரு புதுமையான அட்டெம்ப்ட் பார்க்கணும், புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு நரேஷனில் நான் போகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த எபிசோட், இந்த வெப்சீரிஸ் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீட் தான். ஸோ இந்த எபிசோடுக்கு நம்ம வந்து இந்த வெப்சீரிஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சா நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. ஸ்டே வித் மீ FTFS with மோகி.